சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், விஜய் மகளிர் தினத்தன்று தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்க இருக்கிறார் அப்படின்னாங்க. ஏற்கனவே வேலூரில், காஞ்சிபுரத்தில் சின்ன சின்ன அறிவிப்புகளை சொல்லியிருக்கிறாரு. அந்த தேர்தல் வாக்குறுதியோட ஒரு முன்னோட்டம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 8ஆம் தேதி அன்னைக்கு வரும் அப்படின்னு தந்தி நாளிதழில் கூட இன்றைக்கி செய்தி வந்திருக்குது. அப்போ ஓரளவு அது சரியாக இருக்குமா? அவ்வளோ வேகமாக தேர்தல் வாக்குறுதி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இல்லை அடுத்த வாரத்திலே வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாவேகா கூட யாரும் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு விஜய் வந்து விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை சார், விஜய் அவர்கள் வரவில்லை. விஜய் அவர்களுக்கு அந்த முடிவை மற்றவங்க பரிசாக கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து ஆசையாக தானே இருந்தார். இன்றைக்கி டெக்கன் ஹெரால்டு பத்திரிகையில் ஒரு செய்தி, சிவப்பிரியன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் வந்து ப்ரொஃபஸர் ராமு மணிவண்ணன் கிட்ட கடைசியில் பேட்டி எடுத்திருக்காரு. என்ன நினைக்கிறீங்க, விஜய் கிட்ட ஏன் யாருமே போகல அப்படின்னும் போது, அப்போ அவர் வந்து அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸு பேராசிரியர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் கிட்ட அந்த அரசியல் தன்மையும் அரசியல் போக்கும் இல்லை, அந்த அரசியல் கண்டென்ட் இல்லை, அந்த சப்ஜெக்ட் இல்லாத காரணத்தினால, அவர்கிட்ட வந்து அந்த விஷயங்கள் இல்லாத காரணத்தினால யாரும் அவரை கன்சிடர் பண்ணலை. அவருக்கு ஒரு சில ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்குது. ஒரு அரசியல்வாதியாக மாறுறதுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அவர் இன்னும் முழுசாக வந்து அரசியல்வாதியாக ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்குது, அரசியல்வாதியாக வரலை அப்படின்ற மாதிரி அவரோட புரிதலை வந்து அவர் சொல்கிறார். பத்திரிகையில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 16 மாதம் முன்னாடி ஒரு அருமையான ஒரு ஆஃபரை வந்து கொடுக்குறாரு விஜய். அது என்ன அப்படின்னா, என்னை நம்பி வந்தால், என் தலைமையை ஏற்றுக்கிட்டா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இப்படி ஒரு டிஸ்கவுண்ட்டை இல்லை இப்படி ஒரு சலுகையை வேறு எந்த கட்சியுமே கொடுக்கல அந்த காலம். அதாவது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சலுகையை கொடுத்து அந்த கடை பக்கமும் அந்த கட்சி பக்கமும் யாரும் எட்டி கூட போய் பார்க்கல. சிறிய கட்சி, லெட்டர் பேடு கட்சி கூட தாவேகாவோட கூட்டணின்னு போல, கூட்டு சேரலை. ஆனால் தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் பேசு பொருளாக இருந்தது. விஜய் வந்து வளர்றாரு, விஜய் வந்து 18%, விஜய் 20, 24, 36%, 40%, வீட்டுக்கு ஒரு விஜய், ரேஷன் கார்டில் ஒரு விஜய், அப்படியெல்லாம் பேசப்பட்டது. அவ்வளவும் பேசிட்டோம். காங்கிரஸ் கட்சியே சொல்லிச்சு விஜய்க்கு வந்து பெரிய அளவில் வசீகரம் இருக்குது, நாங்கள் ஒரு 12 விழுக்காடு இருக்கோம், அவர்கிட்ட ஒரு 20 விழுக்காடு மேலே இருக்குது, நாங்கள் சேர்ந்தாலுமே பெருசாக இருக்கும், எங்களோட முக்கியத்துவத்தை காங்கிரஸ் கட்சி உணருதுன்ற மாதிரிலாம் பேசினாங்க. எல்லாரும் பேசினாங்க. ஓபிஎஸ் சொன்னார் விஜய் வந்து இருக்கார், டிடிவி தினகரன் சொன்னார் விஜய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பார். அது மாதிரி எல்லாம் அவங்கவுங்க ஆசைக்கு, பன்ருட்டி ராமச்சந்திரன் அவங்கவுங்க ஆசைக்கு பேசிக்கிட்டு விஜயை வைத்து இவர்கள் அரசியலாக ஸ்டெடி ஆகிட்டாங்க. அதுதான் செங்கோட்டைன்னு சொல்கிறாரு. அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னீங்க, இன்னும் யாரும் வரலையேன்னு கேட்கும்போது அதை அப்படி அந்த கோஷம் தான் இன்னைக்கு எதிரொலித்து திமுகவில் சீட்டு வாங்குவதற்கு காங்கிரஸுக்கு பயன்பட்டது அப்படின்றாரு. அப்போ எங்களை பயன்படுத்தி மற்றவர்கள் கூட்டணி அமைப்பதற்கும் சீட்டு வாங்குவதற்கும் தாவேகா ஒரு துருப்பு சீட்டாக இருந்திருக்குது அப்படின்றது தான் பார்க்க வேண்டியிருக்குது. ஆமாம் சார், தாவேகா ஒரு துருப்பு சீட்டு. அதை தாண்டி ஐயா திரு செங்கோட்டையன் சொல்வது உண்மைக்கு புறம்பான செய்தி, பொய்ன்னு கூட எடுத்துக்கலாம். சுருக்கமாக சொல்லலாம். என்னன்னா, முன்னாள் அமைச்சர்கள் வராங்க, வந்து எங்கள் கட்சியில் சேர போகிறாங்க, அடுத்த மாதம் பாருங்கள் என்னெல்லாம் நடக்க போகுது பாருங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி போய் ஆதவர்ஜுன் என்ன சொன்னார், இந்நாள் அமைச்சர்கள். அப்போது கூட சகோதரி அசோகா ஒரு பேட்டியில் இருக்கிறார், வாட் ஆர் யூ சேயிங் அப்படின்னா, நீங்கள் வெயிட் அண்ட் சி பாருங்கள். அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. வாட் ஆர் யூ, அவங்களாம் நம்ப முடியல. இன்றைக்கி காலையில் என்னென்னா, எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சர்கிட்ட ரிப்போர்ட் கார்டு கொடுத்துனுக்குறாங்க, யார் யார் என்னென்ன பண்ணணும். இதுதான் நிலைமை. ஆனால் அடிச்சு விட்றது, அவர் வந்துட்டாங்க, இவர் வந்துட்டாங்க, ஜெர்மனியில் கேட்டாங்க பொண்ணை, சிங்கப்பூரில் கேட்டாங்க, ஹாங்காங்கில் கேட்டாங்க, இப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ தேதி நெருங்க ஒவ்வொரு விஷயமாக கட்ட வைக்கப்படுகிறது. நான் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா நம்மளோட நேர்காணல் மற்றது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பேசியிருப்போன்னா, தாவேக்காவை அவங்க சும்மா தமாஸ்க்கு எல்லாரும் ஊர்க்கா மாதிரி யூஸ் பண்ணிடுறாங்க. சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாடு தான் வைத்து பொழப்பணும், ஊர்க்காய் அதை தொட்டு எவ்வளோ தேவையோ இவ்வளோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி தாவேக்கா வந்து தேர்தலில் ஒரு ஊர்க்காய் பொருட்டே இல்லையா. நான் அப்படி சொல்லவே இல்லை. சாதம் சாப்பிடும்போது ஊர்க்காய் ஒரு மூலையில் இருக்கும், எவ்வளோ ஊர்க்காய் வச்சுக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கணும். அது மாதிரி டிடிவி கொஞ்சம் தொட்டுக்கினார், ஓபிஎஸ் கொஞ்சம் தொட்டுக்கினார். செங்கோட்டை என்ன பண்ணார், குழம்பு வரதுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஊர்காயை போட்டு பேசிக்கினார் சாப்பாட்டில். அது நிறையவும் சாப்பிட முடியாது. இப்போ 4 பேர் பார்க்கும்போது அப்போ அன்றைக்கி தேதியில் புத்திசாலித்தனமாக தெரியும், பாருப்பா குழம்பு கொதிக்கிறதுக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவர் பாரு 1000 இருந்தாலும் மனுஷன்யா, காரமாக இருந்தாலும் பரவாயில்ல ஊர்காயே போட்டுனாரு. 4 வாய் சாப்பிட முடியும். அவருடைய அனுபவம் கை கொடுத்து. ஆமாம், அனுபவம் கை கொடுக்குது. இவங்கெல்லாம் பசியோடு இருக்கும்போது அவர் பேர் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிடும். இப்போ வெளில காட்டவும் முடியாது, துப்பவும் முடியாது, முழுங்கவும் முடியாது, ஊறுகாய் கலந்து சாப்பிட வாயில் மாட்டின்னு இருக்குது. செங்கோட்டையன் அவரோட நிலைமை அதுதான்.
இதை நான் வந்து சும்மா ஏதோ 19 சொல்ல 3 நாள் 4 நாள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முகாம் போட்டு வந்துவிட்டு நான் பதிவு பண்ணுறேன் நேயர்களுக்கு. மக்கள் வந்து அங்கே வந்து இப்படி பண்ணலாமா, பாவமாக இருக்குன்றாங்க. சரி பாவமாக இருக்கே ஓட்டு அதான் பாவம் பார்த்துட்டோம்ல, அப்புறம் நான் ஓட்டு போடுறதுன்றாங்க. சரி அப்போ முன்னாடி போட்டிங்களா? முன்னாடி இலையில் இருந்தார், செய்ய முடிஞ்சுது. அங்கே ஒரு அந்த மூலையில் ஒரு நம்பியூர் ஒன்றியத்துலேருந்து ஒரு ரோடு இப்படி திரிஞ்சு போகுது, ஒரு மெயின் ரோடு. அங்கே வந்து ஒரு 2 பெண்மணிகள் வந்து பழ வியாபாரம் பண்ணுறாங்க. பாவம், உண்மையிலே வறுமையில் இருக்கிறாங்க, கஷ்டமாக இருக்குது, வீட்டில் சில பல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு குறைகள்லாம் இருக்குது. ஆட்சியின் மீது அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது. என்னன்னா யாராவது ஒருத்தர் அங்கே மொட்டை பெட்டிஷன் போட்டு விட்ருவான். அவங்க கடந்த காலத்தில் இது மாதிரி வரும்போது என்ன பண்ணாங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட போய் சொல்லுவாங்களாம். அப்போ ஒரு எம்எல்ஏ அதிமுக ஆட்சி காலத்துலலாம் அவர்கிட்ட சொன்னால் ஃபோன் பண்ணாருன்னா 2-3 வருஷத்துக்கு தொல்லையே இருக்காது, நாங்கள் பாட்டுன்னு ஏதோ வியாபாரம் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, இது என்ன சார் இதுனா மெட்ராஸா சார் இது, இல்லை கோயம்புத்தூர் டவுனா சார் இது, இந்த இடத்துல என்ன சார் சாலை போக்குவரத்து, நீங்களும் வந்து பார்த்தீங்க, என் கடை எவ்வளோ இருக்குது, நான் என்ன சம்பாரிச்சிட போகிறேன், இப்படி தான் எங்களை படாப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நாங்கள் எப்பயுமே செங்கோட்டையன் தான் ஓட்டு போடுவோம். இந்த வாட்டி என்னன்னா, இல்லை இப்போ நான் செங்கோட்டையன் போட்டு என்ன புண்ணியம், இப்போ போய் கேட்குறவங்களுக்கு வந்தால் பார்த்துக்கலாம், நம்ம ஆட்சி வரும்ன்றாரு. மக்களுக்கு தெரியும் தாவேகாலம் ஆட்சிக்கு வராதுன்னு, இங்கே நாங்கள் இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவரை, அது இனிமேல் பாவம் அவர் கஷ்டகாலம். அதாவது செங்கோட்டையனுக்கு ஓட்டு போட்டவங்க செங்கோட்டையனை பிடிக்குது, செங்கோட்டையன் மேலே கோவம் இல்லை, ஆனால் ஓட்டு நாங்கள் போட மாட்டோம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் ரெட்டலை, எங்கள் தொகுதியில் இதுவரைலாம் ரெட்டலை தோத்ததே கிடையாது, இவர் ரெட்டையிலே எதிர்த்து நிற்கும்போது எப்படி ஏற்றுக்குவோம் அப்படின்னு அதை பதிவு பண்ணுறாங்க. அப்போ அவரால் என்ன பண்ண முடியும்னா ரெட்டலையை அந்த தொகுதியில் தோக்கடிக்க வைக்க முடியும். யாரால்? செங்கோட்டையனால். அவர் ஜெயிக்க முடியாது. இல்லை இன்னொரு விஷயம் பண்ணலாம், உதயசூரியனை செங்கோட்டையனால் ஜெயிக்க வைக்க முடியும். 2 விஷயந்தான் பண்ண முடியும் செங்கோட்டையனால். ஒன்று உதயசூரியனை ஜெயிக்க வைப்பார், இல்லை ரெட்டலையை தோக்க வைப்பார். ஆனால் விசிலுக்கு வெற்றி எங்கன்னு இல்லைன்றது யதார்த்தம். இதை அப்புறமா நம்ம பேசுவோம். பட் என்ன இங்கே பிரச்சனைனா, அங்கேயுமே செங்கோட்டையன் தான் தாவேக்காவுக்கு ஓட்டு வாங்கி தர்றாரு. விசில் சின்னம் தாவேக்கா வந்து செங்கோட்டையனுக்கு ஓட்டு வாங்கி தரல. அப்போ மற்ற தொகுதியை விட அவர் கூடுதலாக ஓட்டு வாங்கலாம், ஆனாலும் அது வெற்றி பெறத்துக்கு அது சாத்தியமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. இது அங்கே இருக்க மக்கள்கிட்ட பேசினப்போ அவங்க சொன்னதை தான் நம்ம இப்போ பதிவு பண்ணுறோம். அவர் இருக்கக்கூடிய அந்த வீடு பக்கத்துலலாம் அவர் செல்வாக்கு இருக்குது, ஓட்டு வாங்குவார், அவருக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. டெபாசிட்லாம் போகிற அளவுக்குலாம் மோசமாக போவாது, அவர் டெபாசிட்லாம் வாங்குவார், சண்டை போடுவார். ஆனால் வெற்றி என்பது அவருக்கு இல்லை அங்கே. அதுதான் கலை யதார்த்தமாக இருக்குது. இப்போது அதிலிருந்து நம்ம அப்படியே இங்கே வரும்போது ஒவ்வொரு தொகுதியிலுமா செங்கோட்டையன் இருக்கிறாங்க தாவேக்காக்கு. விஜய் இருக்கிறார் 234 தொகுதியிலையும். ஆனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் விஜய் ஓட்டு வாங்கி கொடுக்கல, செங்கோட்டையன் தான் அவருக்கு அவரே ஓட்டு வாங்கிக்கிறாரு. ஆனால் அந்த செங்கோட்டையனே 233 தொகுதியில் கிடையாது. இப்போ நிலைமை இதுதான். அப்போ அதிமுகலேருந்தோ இல்லை வேறு கட்சியிலேருந்தோ ஒருத்தர் தூக்கி போட்டாங்கன்னா அவங்களோட நிலைமை இதுதான். இதுதான் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது விஜய் அவர் என்ன நினச்சாருன்னா, நம்ம ஒரு பெரிய சக்தி, ஒரு பெரிய மாசு, எல்லாரும் லைனில் வந்து நிற்பாங்க நம்ம கூட. ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டது விசிகாவோட, விசிகா வரலை. அதுக்கப்புறமா டிஎம்டிகே மேபி விஜயகாந்த் விஜய் இதெல்லாம் செட் ஆகுன்ற மாதிரி ஒரு கணக்குகள் பேசப்பட்டது வரல. ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப நேரம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தார். பிஜேபியாக தாவேக்கான்ற அந்த ஆப்ஷன் பேசப்பட்டது, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அழகாக புத்திசாலித்தனமாக போய் டிஎம்கேல சேர்ந்துனார். என்னன்னா, நான் செலவெல்லாம் பண்ணி கட்சியெல்லாம் நடத்த முடியாது என்னால், எனக்கு யாருன்னா அப்படியே இனாமாக கொடுத்தீங்கன்னா நான் 2ஆம் நம்பராகவோ 3ஆம் நம்பராகவோ இருந்து நான் பாட்டுன்னு அப்புறம் எனக்கு பின்னாடி குடும்ப அரசியல் பண்ணணும், எங்கள் வீட்லேயும் ஆசைப்பட்றாங்க, எல்லா குடும்ப அரசியலும் நீங்களே தான் பண்ணுவா, நாங்கள் கொஞ்சம் பண்ணிக்கூடாதா, அவ்வளோதான் அவரோட தேவை. 2 பேரும் தானே விருப்பம் ஒன்று போட்டிருக்காங்க திமுகவில், ஓபிஎஸும் ஓபிஎஸ் பையனும். இல்லை இன்னொரு மகன் இருக்கார், அவரும் போடட்டும்ன்ற. சரி, ஜனநாயக நாட்டில் குடும்பத்தில் 5 பேர் இருக்குன்னா 5 பேரும் போட்டிடுங்க, திமுகவில் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் அது தாயுள்ளத்தோடு அவர் ஏற்றுக்குருவார், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த முதல் தொடக்கம் இருந்ததில்ல அதிமுக ஆப்ஷன்றது, அதை விஜய் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை இன்னமும் வாய்ப்பு இருக்குது அதிமுகவுடன் ஏதாவது வேறு வழி இல்லை, இப்போ இதெல்லாம் யாருமே வரல நினைத்து பார்த்த அளவுக்கு விஜய்க்கு அரசியல் அந்த கூட்டணி பலம் அப்படின்றது இல்லை, தன்னுடைய பலத்தின் மூலமாக மட்டுமே ஏதாவது அரசியல் செய்து இன்னும் பிற்காலத்தில் 5 ஆண்டுகள் தாக்கு பிடிக்கணும்னா இது கை கொடுக்குமான்னு தெரியல அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தால் வாய்ப்பு இருக்குதா மீண்டும்? சார் நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் ஜேர்னலிசமில், அதாவது அரசியலில் ஒரு பத்திரிகையாளராக என்னை விட மூத்தவர், அதனால் நீங்கள் சிந்தித்து அந்த கேள்வி கேட்குறீங்க, சிந்தனைக்கு ஓகே இது ப்ராக்டிக்கலாக இது வரலையே லாஜிக்கலாக நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்க. இப்போ நான் தான் விஜய், நான் முதல்வராக வாழ்ந்துட்டுருக்கேன் சார், நான் எப்படி அந்த கனவை கழிச்சிட்டு வர முடியும்? நான் தான் சிந்திக்கிறதே இல்லையே, எனக்கு தான் சப்ஜெக்ட்டு தெரியலையே,
சப்ஜெக்ட் தெரிஞ்சால் தான் ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். எனக்கு தான் சப்ஜெக்ட்டும் தெரில, கேள்வியும் தெரில, எதுவுமே புரியலையே. நான் வந்து எது ஒரு சர்ச்சையாக ஆகிட்டு இருக்கோ அந்த விஷயத்தை நான் 4 பேர் எதிரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பட்டவர்த்தனா பண்ணுறேன். ஒரு திருமண நிகழ்ச்சியில் தோழியோடு போகிறேன், அந்த தோழியால் தான் குடும்பத்தில் பிரச்சனைன்றது பேசு பொருள். அப்போது அவருக்கு அரசியல் புரிதல் சுத்தமாக இல்லை. அரசியல் தெரியல, கூட்டணியில் நம்ம தோத்துட்டோம். இந்த நொழி தாவேக்கா தோல்வி. கூட்டணி விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் திமுக கிட்டேயும் அதிமுக கிட்டேயும் தோற்று போயிருக்கிறது இந்த ரவுண்டில். இந்த உண்மை அவருக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ முதல் ரவுண்டே தோல்வி அப்படின்னு இருக்குது சார். தொடர்ந்து தோல்வி தான். வெறும் சிறுவர்களை வைத்து அவர் ஏமாற்றி கொண்டு பெதற்றி கொண்டிருக்கிறார். எதுலெல்லாம் தோல்வி சொல்லட்டுங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டார். அதிமுக வந்து ஒரு சில வழக்குகள் தொடர்ந்து இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பஸ் எடுத்துகிட்டு ஊர் ஊராக போயிட்டு அந்த தொகுதி, இப்போ புதுக்கோட்டை போகிறாருன்னா இங்கே வந்து ரகுபதி என்ன தப்பு பண்ணார், என்ன பிரச்சனை, திருச்சி போனால் நேரு மீது என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவர் மேலே என்ன குற்றச்சாட்டுக்கு, இது ஏன் இவர் திருப்பி வரணுன்ற மாதிரி சொல்கிறார். இப்போ இவர் விஜய் அவர்கள் ஒரு வேளை தொகுதியாக போய் ஒரு தொகுதிக்கு போகிறார். அந்த தொகுதியில் திமுக எம்எல்ஏ இவரோட சொத்து இவ்வளோ, இவர் இந்த தொழில் பண்ணுறாரு, இவர் மீது இந்த விமர்சனம், இந்த கேஸ் எல்லாம் இருக்குது, இவர் மேலே நடவடிக்கை இல்லை. இப்போ நீங்கள்லாம் வந்து வேலை வாய்ப்பு இல்லை, ஆட்சியில் பிரச்சனைன்றீங்க, சாராயம் விற்கிதுன்றாங்க, கஞ்சா போத பிரச்சனை, பெண்கள் பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ இவர் திருப்பி ஜெயிக்கணுமான்னு சொல்லி அந்த பேசிட்டு அந்த இடத்துலேயே ஒரு அறிமுகம், ஒரு வேட்பாளர் இந்த இடத்துல தான் இந்த இவர் பிரகாஷ் தான் நிற்க போகிறாரு, நம்ம தம்பி இவரை பார்த்துக்கோங்க, இவர் தான் உங்களோட வேட்பாளர், தாவேக்காவோட வேட்பாளர், இவருக்கு விசில்ஸ். இவர் கூட்டணியும் வரல. இன்னொன்று ஒருவேளை யாருன்னா கூட்டணி வந்தாலும் அந்த பிரகாஷ்ன்ற வேட்பாளரை வாபஸ் வாங்கிட்டு கூட வேறு யாருன்னா நிறுத்திக்கலாம். அவர் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவருக்கு அந்த சிந்தனையே கிடையாது. அரசியல்னால் என்னென்ன அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு ஊராக போய் ஒருத்தரை வந்து தப்பாக பேசிட்டு வந்துடுறது. இல்லை அவர் அப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தில் ஸ்டாலின் எதிர்ப்பு அப்படின்றது மட்டுமே பேசினா லோக்கலில் அரசியல் வெற்றி பெற்ற முடியும்னு நினைக்கிறாரா? நீங்கள் சொல்கிற மாதிரி லோக்கலில் திமுகவினர் எம்எல்ஏ யார், அவங்க என்ன தவறு செய்கிறாங்க அப்படின்னா தான் அந்த பகுதி மக்கள் யார் இவர் வேட்பாளர் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கலாம்னு ஒரு எண்ணத்துக்கு வர முடியும். அந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாரா? இல்லை சார், அந்த சப்ஜெக்டே தெரியல. எல்கேஜி யூகேஜியில் இருந்துன்னு பேசுகிறாரு, திடீர்னு 12ஆம் கிளாஸ் பற்றி பேசுகிறாரு. நடுவில் 10ஆம் கிளாஸ் ஒன்று இருக்குது, 8ஆம் கிளாஸ் வரலாம் பாஸ் ஆகணும், 6ஆம் கிளாஸ் முடிக்கணும், எலிமெண்ட்ரி ஸ்கூல் முடிக்கணும், ஹை ஸ்கூல் முடிக்கணுன்ற அந்த புரிதலே இல்லை. அப்போ அதனால தான் வந்து இப்போ ஒரு இடம் போகணுன்னா பொதுவாக பேசுகிறது, எதையுமே டெப்த்து பேசுறது. இப்போது தஞ்சாவூர் போய் பேசுகிறாரு, தஞ்சாவூரில் வந்துட்டு இப்போ கிட்னி ராக்கெட்டை பற்றி பேசலை. திருச்சியும் தஞ்சாவூரும் ரொம்ப தொலைவு கிடையாது, பார்டர் ஏரியா. தஞ்சாவூரில் போய்ட்டு காவேரி ஆற்றை பற்றியே பேசலை. காவேரியை பற்றி பேசாமல் நீங்கள் என்ன தஞ்சாவூர் மண்ணில் நீங்கள் அரசியல் பேசுவீங்க? காவேரி தண்ணி எவ்வளோ வருது, தண்ணியில் கலப்படம் இருக்கா இல்லையா, நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா, மாசு எந்த அளவுக்கு இருக்குது, ஏன் 3 போகம் விலையில், தஞ்சையில் என்ன இருந்தது இன்றைக்கி என்ன இல்லை, தஞ்சையில் வேலை வாய்ப்பு என்ன பிரச்சனை, இங்கே படிக்கிற இளைஞர்கள் ஏன் சிங்கப்பூர் போகிறீங்க, ஏன் நமக்கு வந்து சிங்கப்பூர் ஆசை வந்து தஞ்சாவூரில் அதிகமாக இருக்குது, ஏன் தமிழ்நாட்டில் என்ன இல்லை, ஏன் இடம் பெயர்றாங்க, இது பேசலையே. பஞ்சு டைலாக் மாதிரி கடன்னு பேசிட்டு ஒரு குழந்தை வந்து அங்கே வந்து விபத்துக்கு ஆளாகி அட்மிட் ஆனது தான் நிச்சயம். அப்போது மேலோட்டாக பேசுகிறது, யாரோ வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதை வச்சு பேசிட்டு ஒன்றுமே ஒரு புரிதல் இல்லாமல் போயிடுது. இவர் வந்து சொல்கிறார் இவர் தான் மாற்றுன்னு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிரச்சாரம் பண்ணுறது கிடையாது, 2வது எதிர்கட்சியாக அரசியல் சரியாக செய்யலை, 3வது கூட்டணின்றது ஒன்று அமையலை, 4வது வேட்பாளர் பட்டியல் என்ன பண்ண போகிறாரு தெரியல. சரி, வேட்பாளர் பட்டியல் கூட அவர் போட்டுக்கலாம். இன்னொன்று இந்த தேர்தல் அறிக்கை, நான் என்ன சொல்கிறேன்னா அசர்றா மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை விஜய் அவர்களால் முடியுமா முடியாதா? ஏன்னா வாக்குறுதி, நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை இருந்தால் அட்டகாசமான ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து திமுகவையும் அதிமுக சிக்க முக்காட வச்சுருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எவ்வளோ இருக்குது, இப்போ நான் ஒரு சிலது சொல்லி அது நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொன்றும் நம்ம பேசுவோம். பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா அவருக்கு அந்த சிந்தனையும் அந்த பொருளும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், சிலிண்டர் போன வாட்டி 6 சொன்னாங்க, இந்த வாட்டி 3 குறைச்சிக்கினாங்க. எதுக்குன்னா 2000 ரூபா பணம் எக்ஸ்ட்ரா. இந்த இவர் 2000 ரூபா சொன்னோன்னா முதல்வர் என்ன பண்ணுறாரு, நீ 2000 ரூபா வரியா இரு இப்போ பாரு அப்படின்னு 5000 ரூபா அக்கௌண்ட்லேயே போட்டார். உடனே இவர் என்ன பண்ணார், நீ 5000 ரூபா போகிறேன் இரு நான் 10000 ரூபா போடுறேன். அதாவது இந்த பணம் வந்து மக்களுக்கு போகலாமா வேணாமா, வரிச்சுமை ஏறுதா, கடன் ஆகுதா, கடன் நம்ம தலையில் தான் திருப்பி கரண்ட் பில்லாக வரும், சொத்து வரியா, அதெல்லாம் அப்புறம் இருக்குது பிரச்சனை, நான் இல்லைன்னு சொல்ல. எதிர்வினை ஆட்டுறாங்களா இல்லையா? ஒரு ரியாக்ஷன் ஒரு ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் ஒரு ரியாக்ஷன், இப்படி தானே போகுது. நீங்கள் இதில் என்ன பண்ணீங்க? நீங்கள் பண்ண ஒரே ரியாக்ஷன் என்ன, இல்லை ஒரே ஆக்ஷன் என்ன, சிஎம் அங்கிள் ஸ்டாலின் சார், அதை தப்பி தவறி கூட பிஎம் அங்கிள் மோடி சார்னு வராது. அப்போ அவ்வளோ தெளிவு, யாரை பற்றி பேசணும் யாரை பற்றி பேசக்கூடாது. நீட் தேர்வு ரத்துக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, அதை வரவேற்கிறேன்னு சொல்லி பேசினது அவர் தான்.
இப்போது உங்கள் அதிகாரத்திலே இல்லாத நீட் தேர்வு ரத்துன்னு நீங்கள் ஒரு தவறான பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க சொல்லி இவர் பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறாரு நீட் தேர்வு உங்களால் ரத்து பண்ண முடியாது, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, பொய்யை சொல்லி ஓட்டை கேட்குறீங்க, எய்ம்ஸ் உங்களால் கொண்டு வர முடியாது, இது மத்திய அரசு திட்டங்கள் வந்து நீங்கள் கேட்டால் அவங்க கொடுக்கல, நாங்கள் வருவோன்ற மாதிரி அவர் ஒரு பிரச்சாரத்தை பண்ணார். நீங்கள் அந்த புரிதலே இல்லாமல் பாஜகவையும் எதிர்க்காமல் திமுகவையும் எப்படி எதிர்க்கிறதுன்னு தெரியாமல் ஒரு அரசியல் பண்ணுறீங்க. கேட்டால் இதுதான் அரசியல்னு. சரி, இதுதான் இப்படி இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கும்போது அதுலேயும் பிரச்சனை. சரி, எதிர்க்கிறாங்க, எல்லாரும் போட்டு அமுக்குறாங்க. கரூரில் நின்று 42 பேர் சாவச்சிட்டிங்கள, அரசியல் காழ்ப்புணர்ச்சி பண்ணிட்டீங்கள, உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் பழி வாங்க விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு நின்று அரசியல் பண்ண வேணாம்? எங்கே அந்த கோபம், எங்கே அந்த வீரியம்? ஒருத்தர் அடிபட்டு போயிட்டார், அதோட பனையூருக்கு புறப்பட்டு வந்துட்டீங்க. சாக கிடக்கிறான். கல்யாண நிகழ்ச்சியில் வந்துட்டு கலராக மேட்சிங் கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இந்த ஸ்கூல் பசங்களாம் காம்படிஷனில் ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு போடுற மாதிரி போட்டுன்னு போகிறீங்க. அங்கே ஒரு குடும்பம் நிராகதியாக இருக்குது. அந்த குழந்தைக்கு அப்பா வந்து என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியலாமல் அந்த பால் வியாபாரி என்ன பண்ணுறதே தெரியாமல் மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் சுற்றிட்டு இருக்காரு. பையன் திருப்பி வருவாரா? 2 லட்ச ரூபா பணம் கட்டணும், எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க இப்போ அப்படின்றாரு. ஏன்னா தலையில் அடிபட்டது அந்த நேரத்தில் மருத்துவரால் சொல்ல முடியாது தான். இப்போ 2 லட்ச ரூபா பணத்தை நான் புரட்டி எப்படியாவது கட்டணுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ பண சிக்கலும் இருக்குது, அவங்களுக்கு குடும்பத்துக்கான சிக்கலும் இருக்குது. ரொம்ப அவருடைய தந்தையோட பேட்டியை பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தம், அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு புரிந்து பேசக்கூடிய அந்த ஒரு தன்மையோடு இருக்கிற நபரை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் தாவேக்கா என்ன செய்திருக்கணும் அவங்களுக்கு? அவரே சொல்லிட்டாரு. அதுக்கு பதில் 42 பேர் செத்தப்பவே எட்டி பார்க்கல, இவங்கெல்லாம் எனக்கு வந்து பார்த்து நான் எவ்வளோ கடனாளி ஆகிட்டேன், என் அம்மாவுக்கு வீட்டம்மாவுக்கு இப்போ தான் நான் கடன்பட்டு செய்வேன், இதையும் நான் கடன்பட்டு பண்ணுவேன், என் புள்ள நான் விட முடியாது, நான் தான் பண்ணி ஆகணும், இதுக்கப்புறமாச்சும் என் புள்ள திருந்தணுன்றார். உதவியெல்லாம் யாரும் பண்ணி கீக்க வேணாம், நான் அதாவது என் பையன் போயே இருக்கக்கூடாது, வேணான்னு எனக்கு தெரியாது, ஏமாற்றிட்டு போயிட்டான், ஆனால் கண்டிப்பாக உடல் நலன் சரியானவொன்னா அந்த பையனை ஒரு நாள் பொழப்பார் வீட்டில், கண்டிப்பாக வாங்குவான் அந்த பையன். ஏன்னா இப்போ அந்த தந்தை படுறாரு பாருங்க, அந்த கஷ்டம், வலி, வேதனை, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதை உணரணும்னா நீங்கள் ஒரு மனநிலையில் ஒரு பக்குவத்தில் இருந்தால் தான் இந்த மாதிரி உணர முடியும். இந்த குடும்பத்தில் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா, மருத்துவமனைக்கு தேவையான பணத்தை ஒரு பக்கம் புரட்டணும், அன்றாட பணியை விட்டாக்கன்னா அந்த வருமானமும் போகும். இவ்வளோ சிக்கல் பெரிய இது மாதிரி தான் எத்தனை குடும்பங்கள் விஜய் ரசிகர்கள் அப்படின்றது விஜய்க்கு மட்டும் இல்லை, ரசிகர்கள்னு அப்படின்னு இருந்தாலே இந்த மாதிரி சிக்கல்லாம் நிறைய இருக்குமா? கண்டிப்பாக சார். அதாவது அவ்வளோ பேர் வராங்கன்னா அடிப்படையில் ஒன்று சார், விஜய் வந்து உண்மையிலே நல்லவராக இருக்காருன்னா ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா சார் தோணணும்? நம்ம போகிறோம், திங்கக்கிழமை போகிறோம், இல்லை ஒரு நாளில் போகிறோம், வீக் டேஸில் போகிறோம், எவ்வளோ பசங்க வண்டி எடுத்துன்னு வராங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கிறான். ஃபஸ்ட்டு வேலை வெட்டி இல்லாமல் என் முன்னாடி வரான். இல்லை, நிதர்சனமான உண்மை அதாம்மா. ஏன்னா இப்போது இதே ஸ்டாலின் போகிறப்ப வராங்க, இல்லை எடப்பாடி பழனிசாமி போனப்போ வந்தாங்கன்னா 300 ரூபா கொடுத்தாங்க வந்தாங்க. நம்ம யதார்த்தத்தை பேசணும். இந்த 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் ஏதோ குவாட்டருக்கும் இல்லை கோழி பிரியாணிக்கும் வந்தாங்க, அது உண்மை. அதனால் ஒரு நாள் கூலி அங்கே போய் உழைக்கிறது, டெய்லி அதே செஞ்சு அதே மேனேஜர் முடிஞ்சு இது பண்ண எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்தா 300 ரூபா கொடுக்குறான். அவங்களே பிக்கப்பு ட்ராப்பு, அப்புறம் எல்லாம் ஜாலியாக எல்லாம் டமாஸாக போயிட்டு வருது. சாயந்தரமோ எப்பயோ நைட்டில் தான், காலையில் ஒரு 100 நாள் வேலை வாய்ப்பில் ஒரு காசு வந்திருக்கும், இல்லை 3 மணி 4 மணி வரலாம் வேலையை செஞ்சு வீட்டுக்கு வந்து போச்சு, சாயந்தரத்தில் போகிறாங்க. 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. தாவேக்கா கூட்டத்துக்கு போனால் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இப்போது கரடியாக கத்தி குடிக்க தண்ணியும் சேரும் போட்டுக்கிறாங்க. அந்த சேர்லேயும் நாங்கள் உட்கார மாட்டோம், ஏறி நிற்போம். வேறு விஷயம். ஏன்னா ஏறி நின்று கத்துனா தான் ஊ அப்படின்னா தான் விஜயண்ணாக்கு ஏறுவே ஆகும், வழிபாடு. அதுதான் நம்ம பழக்கம். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பேர் வராங்கன்னா அவர் அடி மனசில் என்னடா எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறாங்க, இந்த பசங்க காலேஜ் போகிறாங்களா இல்லையா, வேலை போகிறாங்களா இல்லையா, அங்கேயே எத்தனை பேருக்கு வேலை இருக்குது, இவ்வளோ பேருக்கு வேலை இல்லாமல் என் பின்னாடி வந்திருக்கீங்களா ஒரு நடிகன் பின்னாடி, நான் நேற்று வரல நடிகை, இனிமேல்ட்டு இதுக்கு என்னென்னு ஒரு திட்டத்தை சொல்லணும், ஒரு புரிதல், ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாது சார். மக்களை பற்றின சிந்தனை எல்லளவும் இல்லை. இவர் பண்ணுற ஒரே கெட்ட வேலை என்னன்னா, திமுக எதிர்க்கிறதுக்கு நிறைய கட்சி இருக்குது, நானும் எதிர்க்கிறேன், நானும் ரேஸில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு குட்டையை குலைக்கி விட்டுருக்கேன். அந்த வேலையை தான் பண்ணுறாரு. திமுக எதிர்க்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. திமுக நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எதிராகவும் செஞ்சுருக்கு, திமுக நிறைய விஷயம் மக்களுக்கு ஆதரவாகவும் செஞ்சுருக்கு. அதை பிரித்து அரசியல் பண்ணணும். அந்த பக்குவம், அந்த பகுத்தறிவு அவருக்கு சுத்தமாக இல்லை. ஒன்று. இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த தொலைநோக்கு பார்வை இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க
வாய்ப்புகள்லாம் தவற விட்டார், 100% தவற விட்டார். அவர் இந்த தேர்தல் முடிவு வரும்போது அவர் என்ன தப்பு பண்ணான்ற உணர்வாரா உணராமல் போவாரான்னு எனக்கு தெரியாது. நிறைய தப்பு. இவர் நான் என்ன நினச்சேன்னா, இவர் ஓரளவுக்கு உழைப்பார்னு நினச்சேன். அவர் உழைப்பாரா உழைக்க மாட்டாரான்னு அவருக்கு தெரியும் அந்த உண்மை. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சுத்தம். இப்போது நீங்கள் என்ன கேட்குறீங்க, என்னை வந்துட்டு பறவைகள் சரணாலயத்துக்கு போயிட்டு ஒரு கருத்து கணப்பு எடுக்கணும், வெள்ளோடில் எடுக்கணும், அதை முடிச்சுட்டு அப்படியே மேலே சத்தியமங்கலம் போனோம், சத்தியமங்கலம் வந்து யானைகளோட கணக்கு எடுக்கணும், அதை முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கீழே வந்து தெங்கு மரடா வழியாக காங்கிரஸ் மட்டம் போயிட்டு காங்கிரஸ் மட்டமாக வந்து அப்படியே மேலே ஏறி முதுமலை போனோம், அங்கே வந்து நம்ம வந்து சிறுத்தையோட மூமெண்ட்டும் டைகரோட மூமெண்ட்டும் ஸ்டடி பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் இது. நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் உடனே நாள் கணக்கு போடுவேன். இதுக்கு எத்தனை நாள் ஆகும், அதுக்கு எத்தனை நாள் ஆகும்னா, நான் எங்கே தங்க போகிறேன், நான் நடந்து போக போகிறேன்னா, எனக்கு வண்டி இருக்கா, என் கூட வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காரா, எனக்கு வந்து பறவைகளை மானிட்டர் பண்ணுறதுக்கு கூட பேர்டு வாட்சர் இருக்கிறாங்களா, இல்லை வழியில் பாம்பு கீம்பு அந்த மாதிரி விஷயம் சொன்னால் அப்போ ஹெர்பட்டாலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாரா, ஹார்னித்தாலஜிஸ்ட் பேக்கப் இருக்கா, அப்புறம் டைகர் லயன் லெப்பர்டு இல்லை இந்த மாதிரி கார்னிவோர் படித்தவங்க, அனிமல் பிஹேவியர் படித்தவங்க கூட இருக்காங்களா, எனக்கு ரேஞ்சர் யார் வருவா, பீட்டு கார்டு இருப்பாங்களா கூட, டிஎஃப்ஓ பர்மிஷன் கொடுப்பாரா அந்த இடத்துல நான் ஆய்வு பண்ணுறதுக்கு, இந்த ரிப்போர்ட்டை நான் எப்படி எழுதுவேன், அங்கே நெட்டு கனெக்டிவிட்டி இருக்கா, இதெல்லாம் கம்பைல் பண்ணி நான் எத்தனை நாளில் கொடுக்கணுன்னு இருக்குது. எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணனாலுமே நீங்கள் சொன்னது 4 விஷயம் எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை தான். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்குது, 2 மாவட்டம் தான். ஒன்று கோயம்புத்தூர் மாவட்டம், இன்னொன்று நீலகிரி மாவட்டம். இந்த 2 மாவட்டத்தில் இவ்வளோ வேலை இருக்குது. இது சப்ஜெக்ட் தெரிஞ்சால் தெரியும், தெரிலனா நான் பண்ணுறது தான் கணக்கு, நான் பண்ணுறது தான் புகைப்படம், நான் எழுதுறது தான் கட்டுரை அப்படின்னு இஷ்டத்துக்கு அவர் அந்த நிலையில் தான் இருக்கிறார். அதனால் தொடர் தப்பு. அதாவது இவ்வளோ கம்மி உழைப்பு இருக்கும்பொழுது கண்டிப்பாக இவர் கூட்டணி போயிருக்கும். ஏன்னா அவர் உழைக்க தயாராக இல்லை, அவருக்கு தலைமை பண்பு இல்லை, எதிர்கட்சியாக செயல்படுற அளவுக்கு தெம்பு திராணி அந்தளவுக்கு இல்லை. வக்கீல் அணி, வழக்கறிஞர் அணி அங்கே இருக்கா இல்லையான்னு தெரியல. அவங்க போட்ட கேஸ் எல்லாமே அவங்களோட இடம் பர்மிஷனுக்கு தான் போட்டிருக்காங்க, பொதுமக்களுக்குன்னு எதுவுமே போடலை. இப்போது அது பிரச்சனை. பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, ராஜ்மோகன் இருக்கிறாரு, ரமேஷ் இருக்காப்புல, அப்புறம் ஆனந்தஜித் இருக்காப்புல, அப்புறம் காமேஷன் சொல்லிட்டு ஒருத்தர் ஆதரவு நிலைப்பாட்டில் பேசி, இவங்கெல்லாம் தாவேக்காக்கோசரம் உண்மையிலே பேசக்கூடியவங்க, நல்லா பேசுகிறாங்க. அவங்கள ஊடக நிகழ்ச்சிக்கு போகாதீங்க. ஏன்னா போனால் உங்களை விட அவங்க நல்லா பேசுகிறாங்க. இப்போது போகமுட்டா அவங்க விட்டுருவாங்களா? எவ்வளோ புரிதலே இல்லாத பாருங்க. இல்லை அருண்ராஜ் இருக்கார், அவரே போனார், அவரே ஒரு பேட்டி ஒன்று கொடுக்க போய் அந்த பேட்டியிலேயே வச்சு அவர் யார், வெறும் அதிகாரி, அதை தாண்டி அரசியலே தெரியாதுன்னு சொல்லிட்டு 2-3 நெறியாளர் வச்சு அவரை ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து பயிற்சி, இன்னும் நல்லா பேசணும், இன்னும் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும், தரவுகள் தெரிஞ்சுக்கணும், கேள்வி கேட்கணும், அரசியல் பண்ணணுன்றதான் முடிவு. நான் பேட் ஆச்சா கேட்ச் ஆகிடுது, நான் இப்படி வைக்கிறதுக்குள்ளே பால் உள்ளே வந்து போல்ட் ஆயிடுச்சு, நான் ஆடவே இல்லை, நான் போய் மேலே நான் ஃபைனல்ஸ் வந்து டைரெக்டாக ஆடிக்கிறேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் ஏமாற்ற தானே செய்கிறீங்க, ஏமாத்த அரசியல் தானே பண்ணுறீங்க. இந்த அரசியலை தான் விஜய் பண்ணுறாரு. இதை இந்த இள வட்டாரங்களை வைத்து, இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற கூட்டத்தை வைத்து மற்ற விஷயங்களெல்லாம் மறைக்கிறார், அவரோட ஷார்ட் கம்மிங்ஸும் மறைக்கிறார். அதுதான் டெக்கன் ஹெரால்டு பத்திரிகையில் ப்ரொஃபஸர் ராமமணிவன் வந்து கோடிட்டு அழகாக காட்டுறார். ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து அரசியல்வாதிக்கு தெரியும், எது செய்ய முடியும் எது செய்ய, பொதுமக்களுக்கு தெரியாது. அந்த இடத்த தான் அவர் மறைச்சி வந்து நான் மாற்று 3வது அணி அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதையே வந்து பேசு பொருளாக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஊடகத்தில் ஒரு சில பேர் தொடர்ந்து நேரலை கொடுக்குறாங்க, 20% இருக்குன்றாங்க, 30% இருக்குன்றாங்க. காசா பணமா தேர்தல் எண்ணும் போது தெரிஞ்சிடும். அதனால் அது அப்படி போயிட்டுருக்கு. நன்றி. நன்றி சார்.